தவேக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அவசர அழைப்பு. விஜய் ஆட்சி அமைப்பதில் முட்டுக்கட்டை. தமிழகத்தில் நிலவும் அமைதிமை. விஜய் ஆட்சிக்கு மு.க.ஸ்டாலின் பச்சை கொடி. தமிழக அரசியலில் திடீர் திருப்பம். மீண்டும் அதிரடியாக உயரும் தங்க விலை. தமிழக அரசியல் பரபரப்பு. தொங்கு சட்டமன்றத்தில் புதிய திருப்பம். விஜய்க்கு வழங்கப்பட்டிருந்த விசேட பாதுகாப்பு மீள பெறப்பட்டது. ஆளுநர் குறுக்கே நிற்பது சரியல்ல. காங்கிரஸ் எம்பி காட்டம். தவேக ஆட்சி அமைக்க திமுக இடையூறு செய்யாது. மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். நாளை விஜய் பதவியேற்பு விழா நடைபெறுமா? விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த பணிகள் நிறுத்தம். சட்டமன்ற தேர்தலில் மு.க.ஸ்டாலின் தோல்வி. திமுக தொண்டர் விஷம் குடித்து தற்கொலை. தவேக தலைவர் விஜய் பதவி விழா ஒப்பு. தவேக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அவசர அழைப்பு. பெனையூர் அலுவலகத்தில் இன்று முக்கிய ஆலோசனை. தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்கும் நிகழ்வு தற்காலிகமாக தாமதமடைந்துள்ள நிலையில் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் உடனடியாக தலைமை அலுவலகத்திற்கு வருமாறு கட்சி தலைமை அழைப்பு விடுத்துள்ளது. நேற்று தமிழக ஆளுநரை சந்தித்த விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருந்தார். எனினும் பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான போதிய ஆதரவு கடிதங்கள் சமர்ப்பிக்கப்படாததால் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இழுபறி நிலை நீடிக்கிறது. இதனால் இன்று நடைபெறவிருந்த பதவியேற்பு விழா ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த சூழலில் சென்னை பெனையூரில் உள்ள தவேக தலைமை அலுவலகத்தில் இன்று காலை 11 மணியளவில் அவசர ஆலோசனை கூட்டம் ஒன்று நடைபெறவுள்ளது. கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் தலைமையில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் பின்வரும் விடயங்கள் குறித்து ஆராயப்படவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆட்சி அமைக்க தேவையான மேலதிக சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை திரட்டுவது தொடர்பான வியூகங்கள், ஆளுநரின் கோரிக்கைக்கு இணங்க மேலதிக ஆவணங்களை சமர்ப்பித்தல் மற்றும் சட்ட வல்லுநர்களின் ஆலோசனைகளை பெறுதல், தற்போதைய அரசியல் சூழலில் கட்சியின் ஒற்றுமையை பேணுதல் மற்றும் அடுத்த கட்ட திட்டங்கள் குறித்து உறுப்பினர்களுக்கு தெளிவுபடுத்துதல். விஜய் தலைமையிலான தவேக ஆட்சி அமைவதில் ஏற்பட்டுள்ள இந்த தாமதம் தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இன்றைய கூட்டத்தின் முடிவுகள் மிகவும் எதிர்பார்ப்புக்குரியதாக அமைந்துள்ளன. விஜய் ஆட்சி அமைப்பதில் முட்டுக்கட்டை. தமிழகத்தில் நிலவும் அமைதிமை. பாதுகாப்பு வலயத்துக்குள் முக்கிய நகரங்கள். தமிழகத்தில் உருவாகியுள்ள பரபரப்பான அரசியல் சூழ்நிலையை தொடர்ந்து மாநிலத்தின் முக்கிய பகுதிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்துமாறு மத்திய உளவுத்துறை தமிழக அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சட்டம் மற்றும் ஒழுங்கு பிரச்சினைகள் உருவாக்கும் அபாயம் இருப்பதாக மதிப்பீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் முக்கிய அரசியல் கட்சிகளின் அலுவலகங்கள், மக்கள் அதிகம் கூடும் இடங்கள், அரசு கட்டிடங்கள் மற்றும் முக்கிய நகரங்களில் கூடுதல் காவல்துறை பாதுகாப்பு அமல்படுத்தப்பட்டுள்ளதாக கூறுகிறது. இதேவேளை விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் இன்னும் ஆட்சியமைக்காத சூழலில் ஆதரவாளர்கள் மற்றும் எதிர்க்கட்சியினருக்கு இடையில் பதற்றம் அதிகரிக்கும் சாத்தியம் உள்ளதாகவும் உளவுத்துறை எச்சரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அரசியல் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் அமைதியை பேண வேண்டும் என்றும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் பாதுகாப்பு தரப்புகள் அறிவுறுத்தியுள்ளன. ஒருபுறம் தமிழக வெற்றிக்கழகம் காங்கிரஸ் மற்றும் விசிக ஆதரவுடன் ஆட்சி அமைக்க முயற்சி செய்து வரும் நிலையில் மறுபுறம் திமுக மற்றும் அதிமுக ஒன்றிணைந்து கூட்டணி ஆட்சி அமைக்கப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த அதிகார போட்டி தொண்டர்களிடையே ஆவேசத்தை ஏற்படுத்தியுள்ளதால் காவல்துறை உயர் அதிகாரிகள் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர். தற்போது நிலவும் இந்த தொங்கு நிலை முடிவுக்கு வந்து புதிய அரசு அமையும் வரை தமிழகத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் இதே நிலையில் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் பொதுமக்கள் அமைதி காக்குமாறு அரசு தரப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. விஜய் ஆட்சிக்கு மு.க.ஸ்டாலின் பச்சை கொடி. தமிழக அரசியலில் திடீர் திருப்பம். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியமைக்க திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த வகையிலும் இடையூறாக அமையாது என அந்த கட்சியின் தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்திய ஆங்கில நாளிதழ் ஒன்றிற்கு வழங்கிய செவ்வியில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அரசியலமைப்பு நெருக்கடி அல்லது மற்றுமொரு தேர்தலை திராவிட முன்னேற்றக் கழகம் விரும்பவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக திராவிட முன்னேற்றக் கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் இணைந்து கூட்டணி ஆட்சி அமைக்க ரகசிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகிய நிலையில் மு.க.ஸ்டாலின் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். மீண்டும் அதிரடியாக உயரும் தங்க விலை. சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார மாற்றங்கள் மற்றும் மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழல் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலைகள் இன்று குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளன. அதன்படி ஒரு அவுன் தங்கத்தின் விலை 4715.99 அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது. அதேவேளை வெள்ளி ஒரு அவுன்ஸ் விலை 78.21 அமெரிக்க டாலராக உயர்ந்துள்ளது. கடந்த சில நாட்களாக உள்நாட்டு சந்தையில் தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கங்களுடன் காணப்பட்ட நிலையில் சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள இந்த உயர்வு காரணமாக இலங்கையிலும் தங்க விலை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் அமெரிக்க டாலரின் வலுவூட்டல் மற்றும் சர்வதேச அரசியல் நிலைமைகளில் ஏற்பட்ட மாற்றங்கள் இந்த
விலை உயர்வுக்கு முக்கிய காரணங்களாக கருதப்படுகின்றன என வெளிநாட்டு தகவல்கள் குறிப்பிடுகின்றன. தமிழக அரசியல் பரபரப்பு. கொங்கு சட்டமன்றத்தில் புதிய திருப்பம். திமுக அதிமுக ரகசிய பேச்சுவார்த்தை. தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் இந்த கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்காததால் தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. 108 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க தீவிர முயற்சி எடுத்து வரும் நிலையில் திராவிட கட்சிகள் ஒன்றிணைய உள்ளதாக வெளியாகும் தகவல்கள் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளன. தமிழக வெற்றிக் கழகம் தற்போது காங்கிரஸ் கட்சியின் 5 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவோடு ஆட்சி அமைக்க உரிமை கோரியுள்ளது. திமுக உடனான நீண்டகால கூட்டணியை முறித்துக் கொண்டு சில நிபந்தனைகளின் அடிப்படையில் தவிகவிற்கு ஆதரவளிக்க காங்கிரஸ் முன்வந்துள்ளது. எனினும் ஆட்சி அமைக்க தேவையான அறுதி பெரும்பான்மையை பெற இன்னும் 6 உறுப்பினர்களின் ஆதரவு விஜய்க்கு தேவையாக உள்ளது. இதற்காக விசிக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளிடம் தவிக ஆதரவு கோரியுள்ளது. இதனிடையே யாரும் எதிர்பாராத திருப்பமாக பல தசாப்தங்களாக அரசியல் களத்தில் எதிரெதிர் துருவங்களாக செயல்பட்டு வரும் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளும் இணைந்து கூட்டணி ஆட்சி அமைக்க ரகசிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளன. புதிதாக தொடங்கப்பட்ட தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதை தடுக்கும் நோக்கில் திராவிட அரசியலின் இருபெரும் சக்திகளும் ஒன்றிணைய புதிய வியூகம் வகுத்து வருவதாக ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த கூட்டணிக்கு அந்த தாணிகளில் உள்ள பிற கட்சிகள் ஆதரவு தெரிவிக்கும் பட்சத்தில் அவர்களால் எளிதாக பெரும்பான்மையை நிரூபிக்க முடியும் என தெரிகிறது. தவிகவிற்கு ஆதரவளிப்பது குறித்து தனது ஆட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இதற்கான ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெறவிருந்த நிலையில் அது திடீரென ரத்து செய்யப்பட்டுள்ளது. திராவிட கட்சிகளின் புதிய வியூகம் மற்றும் அரசியல் மாற்றங்களே இந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டதற்கு காரணமாக இருக்கலாம் என கருதப்படுகிறது. தமிழக அரசியல் வரலாற்றிலேயே முதல் முறையாக திமுக மற்றும் அதிமுக ஆகிய கட்சிகள் கைகோக்கும் சூழல் உருவாகியுள்ளதா என்பது மக்களிடையே பெரும் விவாத பொருளாகியுள்ளது. கொள்கை ரீதியாக மாறுபட்ட இந்த இரு கட்சிகளின் முடிவு தமிழக அரசியலில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். விஜய்க்கு வழங்கப்பட்டிருந்த விசேட பாதுகாப்பு மீளப் பெறப்பட்டது. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு கடந்த 2 நாட்களாக வழங்கப்பட்டு வந்த முதலமைச்சருக்குரிய விசேட பாதுகாப்பு மற்றும் வாகன அணிவகுப்பு இன்றி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பட்டினப்பாக்கம் அலுவலகத்திலிருந்து நேற்று தனது நீலாங்கரை இல்லத்துக்கு திரும்பியுள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மையை திரட்ட முடியாமல் தமிழக வெற்றிக் கழகம் தவித்து வருகிறது. தேர்தல் முடிவுகள் வெளியானதை தொடர்ந்து பெரும்பான்மையான ஆசனங்களை கொண்டுள்ள தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு தொடர்ந்து இரண்டு நாட்களாக விசேட காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் நேற்று தமிழக ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரிய போதிலும் ஆட்சி அமைப்பதற்கு ஆளுநர் அழைப்பு விடுக்காத நிலையில் அவருக்கான பாதுகாப்பு மீள பெறப்பட்டுள்ளது. அதன்படி அவரின் பாதுகாப்புக்காக வழங்கப்பட்டிருந்த 4 வாகனங்களுடன் 50 காவல்துறை அதிகாரிகளும் மீள பெறப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 108 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த போதிலும் அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான 118 இடங்களை எட்டுவதில் அக்கட்சிக்கு பெரும் சவால் ஏற்பட்டுள்ளது. ஆட்சி அமைப்பதில் நிலவும் நிச்சயமற்ற தன்மைக்கு மத்தியில் அவருக்கு வழங்கப்பட்டிருந்த உயர்மட்ட பாதுகாப்பு வாகனங்கள் எதுவுமின்றி அவர் இல்லம் வந்தடைந்தமை அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகியுள்ளது. இதனிடையே தனது கட்சிக்கு தேவையான மேலதிக இடங்களை பெற காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கட்சிகளின் ஆதரவை விஜய் கோரியுள்ளார். இருப்பினும் இந்திய கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் இதுகுறித்து மாநில தலைமையை முடிவு செய்யும் என தெரிவித்துள்ள நிலையில் ஆட்சி அமைப்பதற்கான அடுத்த கட்ட நகர்வுகளில் தவிக தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. ஆளுநர் குறுக்கே நிற்பது சரியல்ல. காங்கிரஸ் எம்பி காட்டம். மக்கள் தீர்ப்புக்கு குறுக்காக ஆளுநர் நீக்கக்கூடாது என இந்திய தேசிய காங்கிரசின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தவிக ஆட்சி அமைக்க தேவையான 118 இடங்களை எட்டுவதற்கான தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக திமுகவுடனான 11 ஆண்டுகால கூட்டணியை முறித்துக் கொண்டுள்ள இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி நிபந்தனைகளுடன் தவிகவுக்கு ஆதரவு அளிப்பதாக அறிவித்துள்ளது. தவிக தலைவர் விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிட்டுள்ளதால் அவர் ஒரு தொகுதிக்கான உறுப்பினர் பதவியில் இருந்து விலகும் போது அந்த கட்சியின் பலம் 107 ஆக குறையும். இதனுடன் காங்கிரசின் 5 உறுப்பினர்களின் ஆதரவையும் சேர்த்து தவிகவின் பலம் தற்போது 113 ஆக உயர்ந்துள்ளது. பெரும்பான்மைக்கு இன்னும் 6 இடங்கள் குறைவாக உள்ள போதிலும் தனிப்பெரும் கட்சி என்ற அடிப்படையில் தவிக தலைவர் விஜய் ஆளுநர் ராஜேந்திர பிஸ்வ
விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சியமைக்க கோரி கடிதம் அளித்துள்ளார். விஜய் முதலமைச்சராக பதவியேற்பதற்கான ஏற்பாடுகள் சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் பெரும்பான்மையை நிரூபிக்க தேவையான 6 உறுப்பினர்களின் ஆதரவு கடிதத்தை ஆளுநர் கேட்பதாக தகவல் வெளியாகியுள்ளதால் பதவியேற்பு நிகழ்வில் தற்காலிக தாமதம் ஏற்பட்டுள்ளது. ஆளுநரின் இந்த நிலைப்பாட்டுக்கு காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி தனது எக்ஸ் பக்கத்தில் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அதில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய இடம் சட்டமன்றம் மட்டுமேயன்றி ஆளுநர் மாளிகை அல்ல என்றும் தனிப்பெரும் கட்சியான தவிக தலைவர் விஜயை மக்கள் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்துள்ள நிலையில் மக்கள் தீர்ப்புக்கு குறுக்கே ஆளுநர் நிற்பது சரியல்ல என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் பாரதிய ஜனதா கட்சி ஆளுநர் மாளிகை வழியாக அரசியல் செய்வதை உடனே நிறுத்த வேண்டும் என்று தவிக தலைவர் விஜயை உடனடியாக ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தவிக ஆட்சி அமைக்க திமுக இடையூறு செய்யாது மு.க. ஸ்டாலின் திட்டவட்டம். விஜய் ஆட்சிக்கு 6 மாதங்களுக்கு இடையூறு தரமாட்டோம் என்று மு.க. ஸ்டாலின் கூறினார். தமிழக அரசியல் வரலாற்றில் 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு முக்கிய திருப்பமாக அமைந்துள்ளது. புதிய வரவான தவிக 108 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உள்ளது. இதனையடுத்து தமிழக கவர்னர் அர்லேக்கரை சந்தித்து விஜய் நேற்று மாலை ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். அப்போது அவர் தவிகவின் 108 எம்எல்ஏக்கள் மற்றும் காங்கிரஸை சேர்ந்த 5 எம்எல்ஏக்கள் என மொத்தம் 113 எம்எல்ஏக்களின் பட்டியலை வழங்கினார். ஆனால் அதை பெற்றுக்கொண்ட கவர்னர் 118 எம்எல்ஏக்கள் பெயர் பட்டியலை கொண்டு வந்தால்தான் ஆட்சி அமைக்க அனுமதிக்க முடியும் என்று திட்டவட்டமாக கூறிவிட்டார். இதனால் விஜய் இன்று முதல் அமைச்சராக பொறுப்பேற்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் புதிய அரசு அமைவதில் இழுபறி நீடித்து வருகிறது. இதற்கிடையே விஜயால் ஆட்சி அமைக்க முடியாததால் திமுக ஆதரவுடன் அதிமுக ஆட்சி அமைக்க உள்ளதாக ஒரு தகவல் நேற்றிரவு காட்டுத்தீ போல் பரவியது. இதற்கு ஏற்றாற்போல் இரு கட்சிகளும் தனித்தனியாக நேற்று பல மணி நேரம் ஆலோசனை நடத்தின. இந்த தகவலுக்கு 2 கட்சிகளும் மறுப்பு தெரிவிக்காததால் இந்த தகவல் உண்மை என்றே அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் ஆங்கில நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் கூறியதாவது: தனிப்பெரும் கட்சியான தவிக்கு ஆட்சி அமைக்க திமுக இடையூறு செய்யாது. விஜய் ஆட்சிக்கு 6 மாதங்களுக்கு எவ்வித இடையூறும் செய்யாமல் தொடர்ந்து கவனிப்போம். திமுக அரசின் திட்டங்களை தவிக தொடர வேண்டும் என எதிர்பார்க்கிறேன். மகளிருக்கு மாதம் ரூபாய் 2500 அளிப்பது கடினம். திமுக அரசு வழங்கியது போன்று மாதம் ரூபாய் 1000 வழங்க வேண்டும். ஆண்டுக்கு 6 இலவச சிலிண்டர்கள் தருவதாக விஜய் வாக்குறுதி கொடுத்துள்ளார். அது சந்தேகம்தான். ஆனால் அதை செய்தால் மகிழ்ச்சி. உடனடியாக தேர்தல் வருவதை திமுக விரும்பவில்லை. அரசமைப்பு குழப்பம் ஏற்படுவதையும் திமுக விரும்பவில்லை. இவ்வாறு அவர் கூறினார். நாளை விஜய் பதவியேற்பு விழா நடைபெறுமா? விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த பணிகள் நிறுத்தம். பதவியேற்கும் விழாவில் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி ஆகியோரும் கலந்து கொள்வார்கள் என்று தகவல்கள் வெளியாகியிருந்தது. தமிழக அரசியல் வரலாற்றில் 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு முக்கிய திருப்பமாக அமைந்துள்ளது. புதிய வரவான தவிக 108 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உள்ளது. இந்த சூழலில் தமிழக கவர்னர் ஆர்.வி. அர்லேக்கரை சென்னை கிண்டியிலுள்ள மக்கள் பவனில் தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் நேற்று சந்தித்து ஆட்சி அமைப்பதற்காக உரிமை கோரியுள்ளார். ஆனால் அதற்கான தேதி இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. பொதுவாக முதலமைச்சர்கள், அமைச்சர்கள் பதவியேற்கும் நிகழ்வுகள் மக்கள் பவனிலேயே நடைபெற்று வந்தன. இந்த நிலையில் சென்னை பெரியமேட்டில் உள்ள ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் விஜய் பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அரங்கினுள்ளே உள்ள இருக்கைகள் சீரமைக்கப்பட்டு மின் விளக்குகள், அகன்ற திரை, ஒலிபெருக்கி என்று பணிகள் முழுவீச்சில் நடக்கின்றன. தவிகவுடன் காங்கிரஸ் கட்சியும் கைகோர்த்துள்ளதால் விஜய் முதல் அமைச்சராக பதவியேற்கும் விழாவில் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோரும் கலந்து கொள்வார்கள் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தவிர முக்கிய பிரமுகர்களும் விழாவில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டரங்கம் அரசியல் மற்றும் விளையாட்டு சார்ந்த நிகழ்வுகள் நடைபெறும் முக்கிய இடமாக திகழ்கிறது. மறைந்த திமுக தலைவரான கருணாநிதி கடந்த 2006ஆம் ஆண்டு மே 13ஆம் தேதி 5வது முறையாக தமிழக முதலமைச்சராக ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கில்தான் பதவியேற்றார். அப்போது கவர்னர் சுர்ஜித் சிங் பர்னாலா அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். கவர்னர் மாளிகைக்கு வெளியே நடைபெற்ற இந்த விழா அப்போது முக்கிய நிகழ்வாக அமைந்தது. 20 ஆண்டுகளுக்கு பின்னர் அதேபோன்று ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெறும் விழாவில் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் தவிக தலைவர் விஜய் பதவியேற்பு விழாவுக்காக நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்று வந்த பணிகள்
பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளது. கவர்னர் தரப்பில் இருந்து அழைப்பு விடுக்கப்படாத நிலையில் பதவியேற்பு விழா நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் மு.க. ஸ்டாலின் தோல்வி. திமுக தொண்டர் விஷம் குடித்து தற்கொலை. சட்டமன்ற தேர்தலில் மு.க. ஸ்டாலின் தோல்வியடைந்த வேதனையில் திமுக தொண்டர் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி பரங்கிப்பேட்டை அடுத்த சி. புதுப்பேட்டை கிராமத்தை சேர்ந்தவர் ஆறுமுகம். திமுக தொண்டரான இவர் பரங்கிப்பேட்டை கோர்ட்டில் உதவியாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் ஆவார். திமுக விசுவாசியான ஆறுமுகம் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தோல்வியடைந்ததை நினைத்து கடும் மனவிரக்தியில் இருந்து வந்தார். இந்த நிலையில் மு.க. ஸ்டாலின் தேர்தலில் தோல்வியடைந்ததை தாங்கிக் கொள்ள முடியாத ஆறுமுகம் நேற்று முன்தினம் இரவு வீட்டிலிருந்த விஷத்தை எடுத்து குடித்து தற்கொலை செய்து கொண்டார். சேலம் சாமிநாதபுரம் பகுதியை சேர்ந்தவர் சில்வஸ்டார். இவர் மாநகராட்சி 26வது வார்டு திமுக அவைத் தலைவராக இருந்தார். கடந்த 4ஆம் தேதி தேர்தல் முடிவை டிவியில் பார்த்தபோது மு.க. ஸ்டாலின் தோல்வியடைந்ததைக் கண்டு சில்வஸ்டார் அதிர்ச்சியடைந்தார். பின்னர் அவருக்கு திடீரென மயக்கம் ஏற்பட்டது. இதனை கவனித்த குடும்பத்தினர் உடனடியாக அவரை மீட்டு சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. அப்போது உடனிருந்து கவனித்து வந்தவர்களிடம் சில்வஸ்டார் தேர்தலில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தோல்வியடைந்ததை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என கூறி புலம்பி வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று அதிகாலை சில்வஸ்டாருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் வருமானத்தை மறைத்தமை தொடர்பில் அவர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரணைக்காக பட்டியலிடுமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2015ஆம் ஆண்டு நடிகர் விஜயின் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்திய போது திரைப்படம் ஒன்றுக்காக அவர் பெற்ற 15 கோடி ரூபாய் வருமானத்தை கணக்கில் காட்டவில்லை என தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து அவருக்கு 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. இந்த அபராதத்தை எதிர்த்து விஜய் தரப்பால் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை கடந்த பிப்ரவரி மாதம் நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்தது. இந்நிலையில் சென்னையை சேர்ந்த ஒருவர் புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். அதில் வருமான வரித்துறையின் ஆவணங்கள் மற்றும் விஜயின் வாக்குமூலங்களை அடிப்படையாக கொண்டு வருமான வரி சட்டத்தின் கீழ் மோசடி மற்றும் சதித்திட்டம் தீட்டியமைக்காக இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் இதுகுறித்து அமலாக்கத்துறை விசாரணைக்கு உத்தரவிடுமாறும் கோரப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை ஆராய்ந்த தலைமை நீதிபதி S.A. தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி G. அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டால் அதனை விசாரணைக்கு உகந்ததா என தீர்மானிப்பதற்கு முன்னர் அதற்குரிய இலக்கத்தை வழங்கி பதிவு செய்ய வேண்டியது அவசியம் என குறிப்பிட்டனர். இதனடிப்படையில் இந்த மனுவுக்கு இலக்கமிட்டு அதனை விசாரணைக்காக பட்டியலிடுமாறு நீதிமன்ற பதிவுத்துறைக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதன்படி குறித்த மனு மீதான பதிவுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இவ்வழக்கு விரைவில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாவேக தலைவர் விஜய் பதவி விழா ஒப்பு. தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் என்று பதவியேற்பதாக பெரும்பான்மை இன்னும் கிடைக்காததாக நேரு உள்விளையாட்டு அரங்கில் பதவி ஏற்பாடுகள் நிறுவன. ஏற்கனவே 108 இடங்களை தக்க வைத்திருக்கும் தாவேக காங்கிரசின் 5 உறுப்பினர்களின் ஆதரவை நேற்று இன்னும் 6 பேரின் ஆதரவு தேவைப்படுகிறது. அதன்படி இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளிடம் தாவேக ஆதரவு கோரினது. இதனிடையே நேற்று மாலை ஆளுநர் R.V. ஆர்லேக்கரை நேரில் சந்தித்து தாவேக தலைவர் விஜய் உரிமை கோரினார். ஆனால் இதுவரை ஆட்சி அமைக்க விஜயை ஆளுநர் அழைக்கவில்லை. ஆளுநர் மாளிகையிலிருந்து விஜய்க்கு அழைப்பு விடுக்கப்படாத நிலையில் அதிகாரிகள் பதவி ஏற்பான முன்னேற்பாடுகளை செய்ய முற்பட்டது கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளானது. இந்த நிலையில் நேரு உள்விளையாட்டு அரங்கில் விஜய் பதவியேற்பு விழாவுக்கு செய்யப்பட்டு வந்த முன்னேற்பாடுகள் நிறுத்தப்பட்டுள்ளது. பெரும்பான்மையை நிரூபிக்க தாமதம் ஏற்படும் நிலையில் முதலமைச்சருக்கான பாதுகாப்பு வழங்குவதில் சிக்கல் இருப்பதாக விஜயிடம் அதிகாரிகள் எடுத்துரைத்ததை அடுத்து பாதுகாப்பை விலக்கிக் கொள்ளுமாறு அவர் அறிவுறுத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.